அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது பூண்டு சாதம். அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு 10 பல் பூண்டை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு. மிளகாத்தூள் வாசனை போக 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. அடுத்தது இதில் 2 கப் சாதத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இப்போ 1 கப் பேபி பொட்டேட்டோ சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. உருளைக்கிழங்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ உருளைக்கிழங்குலேருந்து தோல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். பேபி பொட்டேட்டோவில் அங்கங்கே இது மாதிரி ஃபோர்க்கால் குத்தி விட்டுருங்க, அப்போ தான் மசாலா உள்ளே போகும். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ பேபி பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கலாம். ஸ்லோலே ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. ஸ்லோலே வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 5 நிமிஷம் ஸ்லோலே வச்சுருந்தேங்க. பாருங்கள், மசாலா நல்லாவே கோட்டாயிருக்கு. இப்போ பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான பூண்டு சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு சூப்பரான சைட் டிஷ் பேபி பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.